Hi, I'm Latha from SK Automation Services Madurai. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா Vcon Vbox குரிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன், அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், தென் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி Vbox-ஐ நம்ம லேப்டாப் கூட எப்படி லிங்க் பண்றது, இது மூணுத்தையும் பார்ப்போம். இப்போ இந்த Vbox குரிய சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். Vcon குரிய ஹோம் பேஜ்ல போயிட்டு Vbox அண்ட் Vnet என்ற ஆப்ஷன்ல போயிட்டு இதுல வந்து சாஃப்ட்வேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள போனோம்னா Vnet கிளைண்ட்டுக்கான லிங்க்கை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் மூலியமா நம்ம அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது NPCAP 1.71 அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனையும் சேர்த்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா தான் நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். எந்த சர்வரில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கணும். தென் யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கம்பெனி நேம், அகைன் மெயில் ஐடி, தென் அவங்களோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை ரீட் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்தோம்னா நம்ம மெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க் மூலியமாக நம்ம அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம Vbox-ஐ லேப்டாப் கூட எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம லேப்டாப்பும் Vbox-உம் USB கேபிளில் லைவில் கனெக்ட் ஆகிருக்கணும். டாப்பில் லெஃப்டில் டிவைஸ் கான்ஃபிகரேஷனில் இந்த USB டவுன்லோடுக்கு கீழே இருக்க ஆப்ஷன்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் கான்ஃபிகர் நெட்வொர்க் கொடுக்கணும். கான்ஃபிகர் நெட்வொர்க்கில் Vbox-க்கு எது மூலமாக நம்ம நெட் ப்ரொவைட் பண்ணுறோம், ஈத்தர்நெட் மூலமாவா, வைஃபை மூலமாவா, சிம் மூலியமாவா அப்படின்ற ஆப்ஷன்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து வைஃபை மூலியமாக நெட்வொர்க் கொடுக்க போகிறேன். ஸோ வைஃபைன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வைஃபை நேமு, வைஃபை பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு பாக்ஸ் அக்சஸ் பாஸ்வேர்டு வந்து ஆல்வேஸ் டிஃபால்ட்டாக 6x8 இருக்கும். ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். அதை நோட் பண்ணிக்கணும். அதை அடுத்து நம்ம டிவைஸ் ஆட் பண்ணும் போது நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்துடணும். டவுன்லோட் கொடுத்துட்டு டெஸ்ட் நெட்வொர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டே இருந்தோன்னா ஒரு 0 to 10 செகண்ட்ஸ் வரைக்கும் அது கொடுத்துட்டே இருந்தோன்னா நமக்கு அந்த Vbox-ஓட டிடக்ஷன், அந்த நெட்வொர்க், ஐபி அட்ரஸ் இதெல்லாம் வந்து டிடெக்ட் ஆகி மொத்தமாக சக்ஸஸ்ஃபுல்லாக டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றது வரும். அது வந்ததுக்கு அப்புறம் கெட் மிஷின் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தோம்னா அந்த Vbox-ஓட மிஷின் கோடு நம்ம கீபேட்க்கு காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் டாப்பில் டிஸ்பிளேல ஹோம் பேஜ்க்கு வந்தோம்னா அதில் வந்துட்டு டிவைஸ் ஆட் பண்ணுற மாதிரி கீழே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று காமிக்கும். அந்த ஆட் டிவைஸில் போயிட்டு அந்த ஆக்சஸ் கீ மிஷின் கோடை காப்பி பண்ணோம்ல அதை இங்கே பேஸ்ட் பண்ணணும். அங்கே ஆல்ரெடி பாக்ஸ் அக்சஸ் பாஸ்வேர்டு நோட் பண்ணோம்ல அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கணும். தென் ரிமார்க்ஸில் வந்து Vbox-ஓட நேம் நமக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். தென் இண்டஸ்ட்ரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த Vbox-ஐ நம்ம லேப்டாப் கூட லிங்க் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் லேப்டாப் கூட நம்ம Vbox லிங்க் ஆகிடும். அது லிங்க் ஆயிருச்சா அப்படின்றத எப்படி நம்ம பார்க்கலான்னா இந்த இடத்துல க்ரீன் கலரில் இண்டிகேஷன் வரும். ஸோ இது மூலமாக நம்ம Vbox வந்து நம்ம லேப்டாப் கூட லிங்க் பண்ணிட்டோம், அந்த Vbox-க்கு வந்து நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டுடே டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.